ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த மாத பிறப்பு ஸ்தோத்திர ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். 7 மாதங்களை கடக்க பண்ணி 8வது மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு ஆஸ்வதியும் ஆரம்பத்தில் முடிவரை முடிக்க அனுப்பதாக வழிநடத்தும் பெரிய காரியங்கள் செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நீர் எங்களோடு பேசும். ஆஸ்வதி இயேசு பிதாவே. ஆரம்பமாக முதல் பாடலாக கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் என்ற பாடலை நாம் பாடலாம். கர்த்தரே கர்த்தரே வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய்க் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. பெருமையானதை முன்னறிந்ததா என் படகில் ஏறிக்கொண்டாரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், வாக்கு தந்ததில் கொண்டு செய்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே, போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆமென். ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். Our God is a God of generation. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள நான் உங்களை தெரிந்து கொண்டேன் தேவன். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே நம்மை திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் தீரட்சியை தருவார். உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் தீரட்சியை தருவார். நாத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். லோகத்தடி வீரல் நீட்டை போக்கி என்று நீக்கி, கிருபை என்னும் மதிலை பணிவார். சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். புதுந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர்
துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காதது எது? வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். நன்றியுடன் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஆமென். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். துதிக்கிறவர்களை கைவிட மாட்டார். கர்த்தர் நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருகிற தேவன். உன் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிற தேவன் அவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நன்றியுள்ள இடத்தோடு நாம் அவரை துதிப்போம். நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்த நேசுராஜனை. பாடுவேன் அந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, எனக்கென்றுமே நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனை விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் கிருபை கரங்கள் நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசுராஜனே. எனக்காய் செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். முழக்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். மற்றும் முடிய என்னையும் காப்பவரே, உமக்கென்றுமே துதி. நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். அலங்காதி திகையாதே என்றவரே, என்னை காத்து நடத்திடுவீர். கண்மணி போல் என்னையும் காப்பவரே, என்னை சேர்த்திட வந்தீர். நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக நீ செய்திட்ட நன்மைக்காக உமக்கு நன்றி உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி சாமி. நன்றி உள்ள எழுத்தோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியில் எழுத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதியில் மெத்திலே வாசமாக இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் துதி சொல்லியோர் மாத்திரம்படி துதிக்க உதவிச்சுவராகும். நாளில் ஆராதனை அநேகர் ஆண்டவர் பங்கு பெற்ற ஆராதனை ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக உதவிச்சுவராகும். சபைக்கு வர முடியாமல் வியாதியோடு பலனத்தோடு இருக்கிறவர்களுக்கப்பா உண்மை ஆராதிக்க கர்த்தர் உதவிச்சும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகல வியாதிகளையும் அவர் அக்கிரமெல்லாம் மன்னித்து நோய்கள்லாம் குணமாக்கி
உன் பிராணின் அழுகுலைக்கு மீட்டு கிருவினால் இறக்கினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குறது கழுகு சமானமாயின் வயதை திரும்ப வாழ இதுவாக்குறது உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கத்தாவே. இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்து எல்லா நாடுகளோடு நல்ல உறவில் இருக்க உதவி ஜெபிக்கிறோம். ஆங்காங்கே நாடுகளிலே ஆண்டவரே பல நாடுகள் இணைந்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்களே, இந்த நாட்டிலே தேசத்திலே சமாதானத்தை கட்டளிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இஸ்ரேல் தேசத்தை அழிக்க நினைக்கிறவர்களை ஆண்டவரே நீர் பார்த்துக் கொள்வீராக. பொறுப்பிடும் ஆண்டவரே இஸ்ரேல் ஜனங்களை கண்ணின் மணியை போல காத்துக்கொள்வீராக. இயேசுவே உமக்கு சோதரம் அப்பா. தூதர்களை வைத்து வெளியடிப்பீராக. இஸ்ரேல் தேசத்தை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. கர்த்தாவே இந்திய தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே ஊழியர்களுக்காக மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். சத்தீஸ்கரில் ஆண்டவரே கஷ்டப்படுகிறதான கன்னியாஸ்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவளை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். போராட்டங்களை மாற்றி போடும் மைனாரிட்டி ஜனங்கள் மேல் ஆண்டவரை சிறுபான்மை மக்கள் மேல் படுத்துகிற உபத்திரவங்களை ஆண்டவரை பார்த்து விடுவிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கத்தில் கொடுக்கிற கணின் மனை போல காத்துக்கொள்ளும். யாக்கோப் எனும் சிறு பூச்சியே என்று சொல்லி நிற்கிறப்பா, சிறு கூட்டமாக இருந்தாலும் நீதானிகளுக்கு பாதுகாப்பு, நீதானிகளுக்கு ஆதரவு, எங்கள் அடைக்கலம், எங்கள் துருகம் கத்தாவே பொறுப்படுத்தி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபைகளிலே காணப்படுகிற உபத்திரவங்கள், பிரச்சனைகள், சபைக்குள் காணப்படுகிற, சபைக்கு வெளியிலே காணப்படுகிற, வெளியிலே சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாய் காணப்படுகிற எல்லா பிரச்சனையும் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை செய்தேன். சத்தியத்திமர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கினாத்தும்படி கத்தாவே அது சீக்கிரம் நீங்களோட லேசான உபத்திரவம் மிகுந்த கனமையும் உண்டாகட்டும். பெரிய எழுப்புவதை கட்டளையிடும் சுவாமி. இந்திய தேசத்திலே ஆண்டவர் உமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் நீர் மாற்றிப்படணுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட உதவி செய்கிறாக. எங்கள் சபையிலும் ஜனங்களை நீர் கூட்டி சேர்ப்பீராக. சபையில் ஆண்டவரை சோத்திர வேலையடிப்பீராக. சபையை பிரிக்க நினைக்கிற சத்துருடைய கிரைகள், வனமுள்ள பொல்லாத ஆவிகள், எல்லா எதிரும் கிரைகளை கத்தர் முறியடிக்கணுமாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியினர் விடுதலை கட்டிடம் ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் ஒவ்வொரு தேவையை சந்தியும். வியாதியோடு பலந்தோடர்களுக்கு சுகத்தை கட்டிடும். குடும்ப பிரச்சனைகள், போராட்டங்கள், கணவன் மனைவி கிடைக்கிற பிரச்சனைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள், மாமியார் மருமக்கள் மாறுகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் கர்த்தாவே. எல்லா கசப்பு வைராக்கியங்கள் எடுத்து போடும். மாம்சக்கிரைகளை அழித்து போடும். ஆண்டவரே ஆவியின்படி பழைக்கத்தக்கதாக உதவி செய்வராக உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் கர்த்தாவே. வாலிபர் கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆகஸ்ட் 15 இருக்கிற வாலிபர் கேம்பை ஆஸ்வதியும். செப்டம்பர் மாதம் 11, 12 இருக்குதான் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆகஸ்ட் மாதம் 11, 12, 13, 14 திருவனந்தபுரத்தில் இருக்கிற ரெப்ளிகேஷன் ஊழியர்களுக்காக கடந்து போகும்போது பாதுகாப்பை கொடுக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ட்ரெயின்லேயும் ஃப்ளைட்லையும் பிரயாணப்பட்டு போவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுப்பீராக. உமக்கு மகிமை தருகிறோம். பஸ்களில் போகிறவர்கள் ஊழியக்காரர்களை பாதுகாத்துக்கொள்ளும். ஊழியக்காடு குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளும். ஊழியக்காடு மனைவிகளை பாதுகாத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்வராக. பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் கர்த்தாவை. வழிநடத்துவராக, ஆஸ்வதிப்பராக. எல்லா ஊழியத்தின் தேவைகளை சந்தியும். விசுவாச குடும்பங்களை ஆஸ்வதியும் அப்பா. விசுவாசம் இந்த மாதத்திலும் ஆண்டவரே ஆகஸ்ட் மாதத்தோட எல்லா பொருளாதார தேவைகளை சந்தியும். ஊழியத்தின் தேவைகளை சந்தியும். எங்கள் பொருளாதாரத்தில் செழிப்பை கூடும். கடன் பிரச்சனைகள், பண கஷ்டங்களை மாற்றி போடும். எல்லா பண பற்றாக்குறைகளை மாற்றி போடும் சுவாமி. பொருளாதாரத்தில் செழிப்பை தரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தரை நம்ம ஒரு செழிப்பான்னு சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு செழிப்பை தாரும் ஆண்டவரே. இடத்தை வாங்குவதற்கு நீர் பணத்தை சந்திப்பீராக. வாடகை பணங்களை கொடுப்பதற்கு பணத்தை சந்திப்பீராக. நம்முடைய நாமத்தை நீர் மையப்படுத்தும் பெரிய காரியங்கள் செய்யும். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை வெளியெடுத்து காத்துக்கொள்ளும். பிள்ளைகளுடைய அட்மிஷன், ஸ்கூல் ஃபீஸ், ஆண்டவரை கல்லூரிக்கு போகிறவர்கள் வருகிறவர்கள் பாதுகாப்பை கொடுப்பீராக. உமக்கு மகிமை தருகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த மாதத்தில் பிறந்த நாட்கள், திரும்ப நாட்கள் காண்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் சபையின் சார்பிலை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசிரித்து காப்பாராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, பிறந்த நாட்களில் திரும்ப நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரியக்கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய நாமத்தினை மைப்படுத்த பெரிய காரணம் செய்யும். வருஷத்தின் நன்மையால் முடிசூட்டும். பாதையில் அந்த போயிட்டும். நன்மை கிருபையும் தொடரட்டும். தேவையெல்லாம் சந்தியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனம். ஐசாயா chapter 58 verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நன்னமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பார். இந்த மாதத்திலே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறவர். இந்த மாதம் மட்டுமல்ல, நித்தமும் நம்மை நடத்துகிறவர். இந்த தேவன் என்னென்னும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன். மரண பரித நம்மை நடத்துகிற தேவன். மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கிறார். ஆவிக்கிற ஜீவித்திலே
வறட்சியாக இருக்கிறீர்களா? பொருளாதாரத்தில் வறட்சியாக இருக்கிறீர்களா? பிஸ்னஸில் வறட்சியாக இருக்கிறீர்களா? ஊழியத்தில் வளர்ச்சியாக இருக்கிறீர்களா? வறட்சியிலே ஆண்டவர் சொத்துறார். ஆண்டவர் ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவன். இந்த வறட்சியான காலங்களில் திருப்தியாகிறார். கொரோனாவுக்கு பின்பு அநேக சபைகளிலே பொருளாதாரத்திலே வறட்சி காணப்படுகிறது. ஊழியங்களிலே ஆத்துமாக்கள் வருவது வறட்சி காணப்படுகிறது. கர்த்தருக்கு சொத்து. ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்கு ஓடுகிறார்கள். வறட்சி, ஆவிக்கிற தாகம். வறட்சினாலே வேற எங்கெங்கேயும் ஓடுறாங்க. சோத்திரம். ஆண்டுடைய நாமம் மையப்படுதாக. கர்த்தர் இருக்கிற இடத்துல உன்னை திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார். அநேகருக்கு L2 L1 இடுப்பு வலி பிரச்சனைகள், பலவிதமான எலும்பு வலிகள், எலும்புகளை நினமுள்ளதாக்கி ஆண்டவர் சுகத்தை கட்டளிடுவார். எப்படி இருக்க போறீங்க? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றி போலவும் இருப்பாய். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வருஷத்திலே பார்க்கும்போது சங்கீதம் 1:3 வேதம் சொல்லுகிறது. 1ஆம் Psalm 1 verse 1-3. சங்கீதம் 1:1-3 பார்க்கும்போது சூத்திரம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது வசனம். 3வது வருஷத்திலே அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் உங்களை சோத்திரம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொன்னால் ஒரு செழிப்பை இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 32:8 உன்மேல் என் கண்ணை வைத்து ஆளு சொல்வேன், நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன் சொன்ன தேவன். ஆண்டவர் நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கின்றார். கர்த்தர் நம்மை இந்த மாதத்திலே He will guide you, He will provide you, He will transform you. உங்களை வழிநடத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். இப்பொழுது இருக்கிற நிலைமையிலே நீங்கள் இருக்க போவதில்லை. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசிரித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கின்றார். கர்த்தர் ஆண்டவரை இந்த வாக்குத்தத்தின்படியாக எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி செபிக்கிறோம். நித்தமும் எங்களை நடத்தும் மகா வறட்சியான காலங்களில் எங்களை திருப்தியாக்கும். ஆண்டவர் எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கும். எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரோற்றை போல எங்களை ஆசீர்வித்து உயர்த்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஆசிரியும் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதனுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தியும். ஒவ்வொரு மாதத்தினுடைய ஊழியர்களையும் ஆஸ்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் கிறிஸ்து தேவன் ஒவ்வொரு விசுவாசியும் சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் பொறுப்படுத்தி நடத்தும். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை வெளிப்படுத்தும். சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்ளும். சமாதானத்தை சுகத்தை கட்டிடும். நிம்மதியை கட்டிடும். கனத்தை நடத்துவோம். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியம் ஆசீர்வாதம் எடுத்து நம்மளோட வருகின்றது ஆசீர்வதிக்க காப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த 3ஆம் தேதி முதல் வாரத்திலே கர்த்தருடைய பந்தியோடு கூட சொத்து ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். அதில் இந்த வாக்கு தத்துவத்தை விரிவாக நான் கர்த்தருடைய செய்தியை கொடுக்க இருக்கிறேன். பாருங்கள், ஆஸ்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.